ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம வேல்மாறல் அப்படிங்கிற மகாமந்திரத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதுல அடுத்த வரியாக வரக்கூடியது, தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தடித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். தருக்கி யமன் முறுக்கவரின், அதாவது யமபெருமான் இருமா போட வருவாராம். உயிர்களை பிடிச்சிட்டு போறதுக்கு. நீ என்ன ஆட்டம் ஆடுன, இப்ப பாரு உன்னை பிடிச்சிட்டு போறேன், இனிமே உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு யமபெருமான் ஒரு உயிரை பிடிப்பதற்காக இருமா போட வருவாராம். அதுவும் குறிப்பிட்ட உயிரை பிடிக்கிறதுக்கு தான் யமபெருமானே வருவாராம். இல்லைன்னா அவர்களுடைய யம தூதர்களைத்தான் அனுப்புவாராம். அப்படி இருமா போட வரக்கூடிய யமபெருமான எருக்குமதி, அதாவது எருக்கை தலையில் அணிந்து புரைச்சந்திரனை சூடிய யமனை எதிர்க்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முக்கண்ணன் சிவபெருமானுக்கு இணையானது இந்த வேல் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. யமனை எதிர்க்கக்கூடியவர் ஒரே ஒருவர் சிவபெருமான். ஏன்னா மார்க்கண்டையன் கட்டிப்பிடிக்கும் பொழுது யம தர்மராஜா பாசக்கயிற்ற போட்டாரு. அது சிவபெருமான் மேல விழுந்துருச்சு. அதனால அவரை கையால தள்ளி விடல, தன்னுடைய கையில் இருக்க ஈட்டியால கூட தள்ளி விடல, தன்னுடைய காலால் எட்டி உதைத்தார். அப்படி அந்த காலுக்கு நிகரானது இந்த வேல், இறை கலர்க்கு நிகராகும். அந்த எம்பெருமானுடைய காலுக்கு நிகரானது இந்த வேல் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர். அப்ப இந்த வரியை நம்ம அடிக்கடி பாடும்பொழுது உயிர் பயமாகப்பட்டது போய்விடும். உயிர் பயத்தை போக்கக்கூடியது இந்த வரி. அடுத்து, பனைக்கை முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். அடுத்து, பனைக்கை முக அப்படின்னா பனை மரத்தை போன்ற தும்பிக்கையை உடைய மதத்தவள கஜக்கடவுள். அந்த கஜக்கடவுள்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், யானையை பத்தி தான் சொல்றாங்க. அந்த யானை எந்த யானையை பத்தி சொல்றாங்களாம்? ஐராவதம் யானை. யாரு? தேவேந்திரனுடைய யானையை சொல்றாங்க. அப்படியாப்பட்ட யானையை வாகனமாக வைத்திருந்த இந்திரனை சூரபத்மன் சிறையில அடைச்சிட்டாரு. எப்படி? தேவர்கள் எல்லாத்தையும் சிறையில அடைச்சாரு. தேவர்களை காப்பதற்காகத்தான் நம்ம முருகப்பெருமானை அவதாரம் எடுத்தார். அப்படியாப்பட்ட தேவர்களை சிறையில அடைச்ச உடனே அந்த சிறையில இருந்து தேவர்களை காப்பதற்காக இந்த வேல் நேரா போச்சான். இந்த வேல் நேரா போய் என்ன பண்ணுச்சான்? தேவேந்திரனுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்ப தெறிக்க வச்சதான். அவ்வளவு வேகமாக போய் அவங்கள சிறையில மட்டும் அடைக்கல, சிறையில வச்சு விலங்க போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. யார? தேவர்களை. அப்படி விலங்கை போட்டு கட்டி வச்சிருந்த அந்த வேல் அந்த விலங்கை தெறிக்க வரைத்ததான். அதனாலதான் பனைக்கை முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்தும் முளை தெரிக்க வரமாகும். அதை தெரிக்க வச்சதுனாலதான் அந்த விஷயத்த சொல்றாங்க. இது விலங்கை தெரிக்க வைத்தது. தேவர்களை காத்த இந்த வேல், தேவர்களுடைய புகழை பாடுவதற்கான இந்த வேல். அதாவது ஒவ்வொரு வரியிலையும் அந்த வேலினுடைய புகழை சொல்றாங்க. முதல் வடியில என்ன பார்த்தோம்? அதனுடைய வேலினுடைய பெருமையை நம்ம பார்த்தோம். இரண்டாவது, பருத்த முளை சிறுத்த இடை, வள்ளி பிராட்டியினுடைய அழகை ஒத்தது அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவதா என்ன பார்த்தோம்? சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை. இந்த பகைவரை வேரோடு அழிக்க வல்லது இந்த திருப்புகழ்னு மூணாவது அடியில பார்த்தோம். நாலாவது என்ன சொல்றாங்க? சிவபெருமானினுடைய கழலடிக்கு இணையானது இந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவது என்ன சொல்றாங்க? தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களையே காத்தது, சிறையிலிருந்து காத்தது இந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான அருமையான திருப்புகழை தினமும் பாடி நாம் பயன்பெறுவோம். முருகனின் வேலை புகழ்ந்து பாடும் பொழுது அது ஞானத்தையும் தைரியத்தையும் இருளையும் அகற்றி ஒளியை தருவதே வேல். அதை அனுதினமும் பாடி முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். இப்போ அந்த அடியை நம்ம பாடிடலாம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும். சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பய அறுத்தெறிய உருக்கியலும் அரட்டை நிலை காணும். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தடித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும். பனைக்கை முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.